இருக்காரா? அங்காளத்தாய் இருக்காளா? கால் வந்துட்டு வா. ஒரு நேரத்தில் வீடு இடம் சொந்தமாக அளந்து பார்த்ததில் பல குற்றங்களும் பல தகராறுகளும் பல சண்டை போலீஸ் விசாரணையும் வரக்கூடிய நிலைமைகள் உனக்கு ஏற்பட்டது. உண்மையா? அதான் அளவுகோலை பிடிச்சிக்கிட்டே காட்டுத என்னன்னு பார்த்தேன். ஆனா இப்போ அதுக்கு பிறகு சில மந்திர செய்வனைகளால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனவேதனையோடு இருக்கிறீர்கள். கால் ஒன்று. ஆனா இப்ப 2.25 ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு கண்கலங்கி வேற இடம் செல்லலாமா அல்லது இதே இடத்துல தொழில் பார்த்து முன்னேற முடியுமாங்கிற குழப்பமான கேள்விக்கு விடை கேட்டு வந்திருக்க. இதே இடத்துல உன்னை வாழ வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? ஒரு பையனுக்கு அரசாங்க வேலை உண்டு, இன்னொரு பையன் பிசினஸ் பார்ப்பாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோர்ட்ல வழக்கு யாருக்கும் இருக்கா? கோர்ட்ல வழக்கு இருக்கா? என்ன வழக்கு? கால் வந்துட்டுவாங்க. உனக்கு வழக்கு இருக்காடா? என்ன வழக்கு? வாட்? நீங்க டீச்சரா? செகண்ட் கிரேடா? இடைநிலை பள்ளி. கால் வந்துட்டு வா. வாங்க வாங்க சீக்கிரம். 3.25 ஆண்டாக உன் சொந்தத்துல ஒரு பொம்பளையால ஒரு குடும்பம் குழப்பம் அடைந்து இடம் சொந்தமாக பிரச்சனைகளும் தகராறுகளும் நடந்து இப்போதைக்கு நீதிமன்றத்திலேயும் வழக்கு இருக்கு. ஆனா இப்போ உன் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாத வேதனையில கடன் பட்டு இருக்கிற பொருள்களை வித்துக்கிடலாம்ங்கிற ஒரு சிந்தனையும் ஏமாற்றமும் உன் உள்ளத்துல வந்துருச்சு. கால் வந்துட்டு வா. இந்த வழக்கில் வெற்றியாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து ஜெயிச்சு தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? தீர்ந்தாச்சு. குறைவா படிச்சு வேலைக்கு போயிடும். அப்போ கர்மசாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? வாமா. இன்னொருத்திய காணலைய? எங்க அவள? ஸ்ரீதேவி, பூதேவி, சக்தி தேவி, 3 தேவியர்கள். 3 சகோதரிகளா? 3 தேவியர்னு சொன்னா சரியா இருக்கும். வாங்க பக்கத்துல வாங்க. என்னமா வேணும் உங்கள் பிள்ளைக்கு? அவளுடைய வாழ்க்கை அங்கே தொடருமா தொடராதாங்கிற குழப்பம் உள்ளத்துல இருக்கு. உனக்கு இடைப்பட்ட நேரத்தில் இப்படி போய்கிட்டு இருந்தா என்னை நீ உயிரோட பார்க்க முடியாதுமான்னு சொல்லி உன்னைய வருத்தப்பட வச்சுட்டா. கால் வந்துட்டு வா. நீங்கெல்லாம் யாரு? வரலாம். உன் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தாரேன், உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வா. எட்டி இருந்தா எப்படி கொடுக்கறது? நல்லா பையனுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து கேளு. போயிட்டோம். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து பேசுவோம். எல்லாம் ஒரே நாளில் முடிக்க முடியாது பரா. இதாம்மா ஜெயிச்சு வா. உங்க கோர்ட்டு கேஸை போய் பார்த்தேன். 17 பக்கங்கள் மகச்சில் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற வழக்கறிஞர் அந்த கேஸை அடிச்சு உங்களுக்கு வெற்றியாக்கி தந்துருவார். உங்க பக்கத்துல நியாயம் இருக்கு, ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்த வெற்றியாக்கி தரேன். மன உளைச்சல் கொஞ்சம் என் பக்கத்துல வா. கண்ணமுடு.
மனசு தான், ப்ராக்டிக்கலாக ஒன்றும் இல்லை. போயிட்டோம். கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வீடு சம்பந்தமாக. என்னப்பா வீடு? புரியல. கால் ஒன்று சொல்லலாம். முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால உங்க சொந்த ஊர் எதுப்பா? இப்பதான் அங்க வந்து இருக்கீங்க. சரி 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 சரி, கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நீங்க இப்ப குடியிருக்கிற இடத்துல கூட மனநிறைவா உட்கார முடியல. அதே மாதிரி செய்கின்ற பணிகளில் மன அடக்கம் இல்லாமல் இடைஞ்சல்களும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள உனக்கு சொந்த வீடு தரேன், வெற்றி உண்டுப்பா. பக்கத்துல வாமா. வேற என்னப்பா வேணும்? ஒரு பையன் படித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மேல் அதிகாரியா இருப்பான், இன்னொரு பையன் பேராசிரியரா இருப்பான். சென்று வருக செல்லங்களே. கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு உடல்? 4 பேர் இருக்காங்க. யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்து? பெரியார் உங்களுக்கு என்ன செய்து? என்ன எங்க இருக்கிறான்? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. பேராது கண்ண மூடி உட்காருங்க. உங்க வீட்டு வரை போயிட்டு வரேன். வீட்டு பக்கத்துல மரம், தாண்டி போனா கடை, லாஸ்ட்ல ஒரு தண்ணி கிடக்கிற இடம். உன் பையனுக்கு மனம் சம்பந்தமான குழப்பம் இருக்கு, உண்மையா? சரணையா? கால் வந்துட்டு வரலாம். 15 வருஷமாவே அப்படிதான். ஆமா, மாத்தலாமான்னு பார்ப்போம் வாங்க. கோயிலுக்கு எதுவும் கிடாய் சேவல் எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? இருக்கும், இருக்கிறது. உன் பையனை நான் திருத்தி தரேன். 9 முறை என்னைய பார்க்க வரணும், காப்பாற்றி தரேன். நல்லா இருப்பா. நீ கால் வந்துட்டு வாடா. கண்ண மூடி உட்கார். எண்டாஸ்கோப் எடுத்து ரிப்போர்ட் என்ன வந்துச்சு? குடல் வாழ்வு எதுவும் முளைச்சி வந்திருக்குன்னு சொன்னாங்களா? கால் வந்துட்டு. கர்மசாமிக்கு இப்போதைக்கு மலக்குடல் சம்பந்தமான வீக்கமும் ப்ரீ மோஷன் போக முடியாத தடையும் இருக்கு உனக்கு. அதனால இது அறுவை சிகிச்சையில சரி வருமா, இயற்கையா குணமாகுமாங்கிற ஒரு மனக்குழப்பம். பையாப்சிக்கு நம்ம எடுக்க வேண்டி இருக்குமோன்னு நினைச்சு டெஸ்ட்டுக்கு கொடுத்தியா? என்ன ரிப்போர்ட்டு? இந்தா, அது மெல்ல மெல்ல கரைஞ்சிரும், மருத்துவத்தாலவே கரையும். மலச்சுக்கு இல்லாமல் காப்பாற்றுற, வெற்றி ஆக்கித்தார. கையில் பணம் தந்துட்டேன், ஏன்டா பயப்படுற? ஓ, 3 குரூப்பாக இருக்காங்களே. சரி, 3 வரையும் ஒன்று சேர்த்து தரேன். போ. கர்மசாமிக்கு வந்தவாசி அடுத்து கூப்பிட்றேன். வந்தவாசி யாருப்பா? வந்தவாசி. நாங்களும் இந்த உலகத்துக்கு வந்தவாசி தான். நீ எந்த வாசி? வந்தவாசி. வந்தவாசியா? வா. இரு உத்தரவு இருக்கான்னு.
நான் திருக்கோயில் ஒரு ஆள் தான் வந்துச்சுல்ல. என்னடா தம்பி, என்ன விஷயம்? யாருக்கெல்லாம்? உனக்கும் முன்னாடி எங்க இருக்கா? காலில் வந்துட்டு வா பார்ப்போம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? அவசரப்பட்டுட்டியான், ஒழுங்கா காலில் வந்துட்டு வா. உன் முன்னாடி கால சொரியுதலையாமல. இடைப்பட்ட காலத்துல உனக்கும் அவளுக்கும் மனது சம்பந்தமான போராட்டம் வந்துருச்சு. நீ தான் புரியாம பேசுத, உனக்கு என் கூட வாழறதுக்கு தகுதியிலுங்கிற வார்த்தையை அவ சொல்லுதான். இப்ப அவ வீட்டில் போய் இருந்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கா, நான் எனக்கு வாழ தெரியும் போடாங்க. ஆனா உன் பக்கத்துல ஒரு குறை இருக்கான்னு நான் கேட்டேன். இல்ல, உன் பக்கத்துல குறை இல்லை. அவசரப்பட்டு பேசுறதை தவிர வேற எந்த குற்றமும் நீ செய்யலை. உன் வாயால் உன் வாழ்க்கை இழக்கப்பட்டது. ஆமா, அதனால அவன் மனத்தை நான் திருத்தி சேர்த்து வச்சா போதும்லா. வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. ஸ்ரீராமரா வேண்டாம்னு சொல்றதுக்கு கர்மசாமிக்கு கண்ணமுடுறா. இந்தா, அவளுடைய தாயாருக்கு உடன் பிறந்தவன் கொண்டு வந்து உன்னிடம் என்று சேர்ப்பான். மாத்திருவோம், சந்தோஷம். கோவிலூர் உலகளந்த பெருமாள் வாழ்ந்த ஊர். உங்களுக்கு எந்த ஊரு? திருக்கோயிலூரா? கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு உத்தரவு இருக்கான்னு கேட்போம். ஏன் சேர்ந்து வந்தீங்க ஐயா? சரி, வார்த்தையை விடுங்க. இந்த வேலுக்கு என்ன மூக்கான? அங்க போ. உன் பேர் எவரடா? தள்ளிடுடா. உங்க வேவத்தை அவன் பக்கத்தில் வரக்கூடாது. இவன் ஏன் பிள்ளை இப்போ. அதான். உன் பேர் என்ன? ஒரு 4 பேர் வாங்கப்பா. கர்ப்பசாமிக்கு, உயரை கர்ப்பசாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, உட்கார சொல்லு. ஆனா உட்காந்துக்கா. ஒரு நரம்பு சம்பந்தமான விலை இருக்கு. டாக்டர் சொன்னாங்களா? ஏன் கூட்டு போல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். வா. நாளைய மறுநாள், அதற்கு அடுத்து 3 நாள் இந்த கனியை சாப்பிடணும், வெந்நீர் வச்சு குடிக்கணும். நின்றோம். பக்கத்தில் வாயா. உன் பையனுக்கு செய்வன கோளாறுலாம் இல்லை, வீணா பயந்துடாத என்ன, எல்லாம் சரியாயிடும். தைரியம் பாருங்க. ஒரு மருத்துவம் பார்க்கணும், டாக்டர் எல்லாம் சொல்லுறேன், பார்க்கலாம். கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு. அப்படியா? அப்படியா? சரி, ஓகே ஓகே. காஞ்சிபுரம்
ஓஹோ காஞ்சிபுரம் மக்களாக காஞ்சிபுரம். நாட்டுக்குள்ளே பல சாதி, நரிக்குறவர் நாங்க ஒரு சாதி. யாரெல்லாம் வந்தீங்க? அதேவா பொல்லா. கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். நமஸ்காரண்ணே, வணக்கம். வாயை அடக்கி இருக்க முடியுமா முடியாதா? உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்க சமுதாயத்துக்குள்ளேயும் வழக்கு பேசி உன் பிள்ளைகளை திருத்த முடியல. அதனால அவங்களால இப்போ பாதிக்கப்பட்டு ஆறுதல் இல்லாத நிலைமையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இந்த இயலாமையில நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆளுங்கிற ஒரு துயரம் உங்க உள்ளத்துல இருக்கு. அவங்கள சமாதானத்தோட ஏற்றுக்கிட வச்சா போதுமா? கால் ஒழுப்பாங்க. கர்மசாமிக்கு வாப்பா. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. அதிர்ச்சி நிறைய பார்த்த உடனே அதிர்ச்சி நிறைய. ஒரு பயமும் இல்லை. கூப்பிடு. மனதார என்னை கூப்பிடும்போது காட்சி அளிப்பேன். உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்க. இந்தா குடியிருப்பீங்க, பிறந்துரும். போயிட்டு வாங்க. காஞ்சிபுரமா? காஞ்சிபுரத்திலிருந்து உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? உடல்நிலை சம்பந்தமாக கால் வந்துட்டு வாமா. வாங்க. உன்னுடைய கட்டுமனை ஆகிய இல்லத்துக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில விநாயக பெருமான் பிள்ளையார் இருக்காரு. பக்கத்துல வாங்க. அதே மாதிரி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கா? மனநிலை சம்பந்தமானதாக குறையா அல்லது உடலால் குற்றமா என்ற ஒரு குழப்பம் உள்ளத்துல. மனநிலை சம்பந்தமான குறைதான் இது. இதற்காக சில இடங்களில் மருத்துவம் பார்த்தும் தெளிவான விடை கிடைக்கல. அதனால இது மாறுமா அல்லது உயிருள்ளவரை இப்படித்தானா என்ற குழப்பத்துக்கு விடை கேட்டு வந்திருக்க. நீ கால் வந்துட்டு வரலாம். ஐந்து முறை இங்க கூட்டு வாப்பா. இந்த பிள்ளைய சரியாக்கிடலாம். காப்பாய்த்தார வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? எட்டி இருந்தா எப்படி ராஜா? இந்தா உன் தொழில் நஷ்டமில்லை. இனி பணம் சேரும். சந்தோஷமா இரு. வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். படிப்படியாக சொல்லுவாயிரும். காஞ்சிபுரத்து எல்லை சேர்மன் கணவன் மனைவி. கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 இடத்துல வீடுகள் இருக்கு. சரிண்ணா? ஒரு வீடு கொஞ்சம் வில்லங்கத்துக்குரியதாகவும் எதிர்ப்பானதாகவும் இருக்கு. அதுல எந்த எதிர்ப்பும் இல்லாம வெற்றியாக்கி முழு உரிமையை வாங்கி தந்துருந்தேன். இந்த 26வது ஆண்டுக்கு பிறகு நான் அரசியல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. நான் கருப்பசாமி இல்லை, நீ. அதனால இப்ப இருக்கிற கட்சியிலே இரு. உனக்கு ஒரு பொறுப்பு வாங்கி தந்துடுறேன். அதுல உனக்கு தெளிவும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். இப்ப நிறைய தொழில்களுக்காக பணத்தை போட்டு கொஞ்சம் நஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்கேன். அந்த நஷ்டத்தை தீர்த்து கோடி லாபங்களை தந்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா? ஜெயிச்சு தரேன். ஒரு இடத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அதை வெற்றியாக்கி உனக்கு சாதாரணமாக முடிச்சு தந்துருந்தேன். உன் மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன்.
அவன் தன் இஷ்டத்துக்கு தொழில் ஆரம்பிக்கணும், பிசினஸ் வைக்கணும் என்ற எண்ணங்களை முதல்ல கொண்டு, அதுக்கு இந்த பெத்த பேய உள்ளிகள் சம்மதிக்கலன்னு நினைச்சு இன்னைக்கு அவன் உங்களுக்கு எதிர்ப்பா நடந்துகிட்டு இருக்கான். அவனுடைய உள்மனதை திருப்பி உங்களுக்கு உதவியாக வர வச்சா போதும்லா, ஜெயிச்சுட்டாரு. இந்த அப்பா ஐஸ்வர்யம் உண்டு. என்னம்மா, மனசு சரியாயிட்டா உடம்பு சரியாயிரும். பிள்ளைய நினைச்சு ஆள் மனதுக்குள்ள வேதனை இருக்கும் பொழுது உடம்பெல்லாம் வலிக்கு. இன்னையிலிருந்து எல்லா வலியும் போயிடும். நிம்மதியார் மகளே, வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க என்ன யோசனை? கேட்டு வந்த கேள்வி ஒன்றும் அழைத்தது ஒன்றுமாக இருக்கிறது என்பதா? என்ன செய்ய வேண்டும்? தங்கச்சி சின்ன பொண்ணு தலை என்ன காயுது. வா, என்ன வேணும் தங்கச்சிக்கு? அந்த பாக்கியம் உனக்கு உண்டு. உன் தங்கை இருந்திருந்தால் அவள் பெற்ற பிள்ளைகள் ஒன்று பறி போயிருக்கும். ஆனால் விதி விளையாடி அவள் வாழ்க்கையை முடித்து விட்டன. இப்ப இருக்கிற இந்த குடும்பத்தை நீ காப்பாற்றுறதுக்கு உனக்கு செல்வமும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிர்ப்பு இல்லாமல் அதை ஜெயிச்சு தந்தா போதும்லா, கால் வந்துடுவான். வேற என்னப்பா வேணும்? கல்வியில் பெருகுவான், வெளிநாடு சென்று வெற்றி அடைவான். இந்தா நல்லா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தர்மபுரி 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 பக்தரான தர்மபுரி தர்மபுரி தர்மபுரியா? இன்னும் ஆள் இருக்க வரலையே. தர்மபுரியா? 1 2 3 4 5 6. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா. என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய். கால் கண்ண முடிக்கா பார்ப்போம். பார்க்குறேன். உன் பிள்ளை இடம் வீடு சம்பந்தமாக அங்கே போராடிக்கிட்டு இருக்காள. அதே மாதிரி அங்கே இருக்கிற பெரியவங்க இப்போதைக்கு உங்களுக்கு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ தகராறு பண்ணால் உன் பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவா. அங்கே இருக்கணுமா, உன் வீட்டுக்கு வரணுமா? வீட்டுக்கு வர வச்சிடணுமா? ஏன் அப்படி சொல்கிற? கண்ணை மூடு. அதையும் ஏன்னு கேட்குறேன். அங்கே இருந்தால் உன் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. காப்பாற்றி தரேன், கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா உன் பிள்ளை வந்து சேருவா. அவங்கள உனக்கு மடக்கி ஒற்றுமையாக்கி தரேன். அடுத்து பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். கர்மசாமிக்கு வாமா, கால் வந்துட்டு வரலாம். கண்டு கொண்டேன் நான் வந்தது யார் என்று. என்ன முருகப்பெருமான் வரார? வீட்டில் பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கா? வண்ணமயில் வடிவிலிங்கே. இன்னொரு தரம் கால் வந்துட்டுவான். விழுந்த இடத்தில் மருத மரம்.
என்ன வேணும்? கண்ண முடிக்கா. இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வை, உனக்கு கடன் தீரும், கவலையை தீர்த்தார. அவனை பற்றி நீ முதல்ல என்கிட்ட கேட்கவே இல்லையே. நீ முதல்ல பணத்தை தானே கேட்ட. கொஞ்சம் பொறுமையாரு, பௌர்ணமிக்கு பிறகு அவனை மாற்றி தாரேன். சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு தருமபுரி தலைவன் தலைவி கால் வந்துட்டு வரலாம். ஒரு அம்மன் கோயில் இறங்கி போகுது. ஏன் அப்படி கேட்டுப்பாங்க. என்னப்பா மெயின் ரோடு வந்து விவசாய நிலங்களுக்குள்ள இறங்கி உன் இடத்துக்கு போகுது? அதுக்கு பின்னால விவசாய இடங்கள் இருக்கா? அம்மன் கோயில் இருக்கோ அந்த பகுதியில்? இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் வேண்டிதாங்க. என்ன வேணும்? கொஞ்சம் கண்ண முடிக்க உட்காருங்க. நீ மட்டும் கண்ண உட்கார். இந்த விரல பிடி, நல்ல பிளமா பிடி, நல்ல கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வாமா. தலை மூளை சொந்தமா ஸ்கேன் எடுத்தீங்களா? எடுக்க சொன்னாங்களா? ஏன் எடுக்கல? இவளுக்கு வந்து மனத்தில் ஒரு கோபம் அதிர்ச்சி வந்தாச்சுன்னா அப்படி தன்னை மறந்து மதிமயக்கம் வந்த மாதிரி குழப்பம் வந்துடும். ரொம்ப டென்ஷனாக இருந்தானா அப்படியே அன்கான்சியஸ் ஆகி படுக்கிறது மாதிரி உள்ள நிலைமை வரும். இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது மனநிலை சம்மந்தமானதா நரம்பியல் சம்மந்தமானதான்னு பார்த்தா மனசு சம்மந்தமானது தானே தவிர நரம்பியல் சம்மந்தமானது அல்ல. இதை சரி பண்ணிடலாம். உங்கள் மனத்தில் எதுவும் ஆவி வந்து அடைக்கிருக்குமோ, பேய் வந்து பிடிச்சிருக்குமோ, இல்லை செய்வன கோளாறு இருக்குமோ, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ராஜா. இது மன அதிர்ச்சி. இதை சரியாக்கி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு 2 ஒன்று போல. தண்ணி நல்லா வரலாம். 3 முறை என்னைய பார்க்க வரணும். பக்கத்தில் வா. சுமையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த மகள் நல்லா 3 முறை பார்க்குவாங்க. ஊட்டி பூமால கனி கொடுக்காதவன் வராத. ஊட்டி ஊட்டியா உனக்கு? ஊட்டியில் எந்த இடம்? ஊட்டியை தாண்டி போகணுமா? இந்த கூடலூர்லாம் போக வழியிலையா? மஞ்சூர் வழி. வாங்க உள்ள. கனவிலும் மறவா காதல் நினைவுடனே முன் கண்டறியாத ஒருவர் துணையுடனே. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? உங்களுடைய வீட்டுக்கு போனேன். ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கா, மாற்றி வச்சிருக்கீங்களா? அந்த டாக்குமெண்ட் உங்களுக்குள்ளதா? உங்களுக்கு உங்கள் பேர்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? எப்போ முடிச்சிங்க? அதுக்கு தான் நான் பத்திரத்தை எழுதி பார்த்தேன்.